பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலங்கையில் காத்தான்குடியைச் சார்ந்த அப்துர் ரஹூப் மிஸ்பாஹி என்பவர் பெருநாள் உரையில் பள்ளிவாசலில் ஒரு கதை கூறியிருக்கிறார். அந்த கதையில் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 லட்சம் நாய்கள் இருந்தன, 5 லட்சம் ஆடுகள் இருந்தன, 5 லட்சம் அடிமைகள் இருந்தன. அந்த ஆடுகள் 5 லட்சம் நாய்கள், 5 லட்சம் அடிமைகள், 5 லட்சம் ஆடுகள், இவங்களுடைய கழுத்துக்களில் எல்லாம் கோமேத கற்கள், புஷ்பராகங்கள், பவளங்கள் ஆளான மாளிகைகள் மாலைகள் இருந்தன. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சகோதரரை பொறுத்தவரை, இந்த அப்துர் ரவுஃபை பொறுத்தவரை அல்லாஹ் ரசூல் சொன்னதை மார்க்கமாக சொல்லக்கூடியவர் அல்ல. மார்க்கம் என்ற பெயரிலே தன்னுடைய மனதில் தோன்றியது கண்ட கதைகளையும் கப்சாக்களையும் மக்களுக்கு சொல்லி வழிகெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 லட்சம் நாய்கள், 5 லட்சம் ஆடுகள், 5 லட்சம் அடிமைகள் இருந்ததுங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? இவர் அன்னைக்கு இருந்தாரா அந்த நாய்களோடு? இல்லை. அப்போ இவருக்கு எப்படி தெரியும் அங்கே இவ்வளவு இப்ராஹிம் அவங்களுக்கு இவ்வளவு செல்வம் இருந்தது என்று? அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய தூதரும் சொல்ல, குரான்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு தகவலை, குரானை இல்லாத ஒரு பொய்யை இவர் எப்படி துணிந்து சொல்கிறார்? இப்படி பேசக்கூடியவர் எப்படி நாணயமாக நேர்மையாக மார்க்கத்தை சொல்ல தகுதி உள்ளவராக இருப்பார்? நபி அவர்கள் சொன்னாங்க, கஃபாபில் மர்இ கதிபன் ஐயோ ஹதீஸ பி குல்லி மாசமிய, தான் கேள்விப்படுவதையெல்லாம் பரப்புவன் பொய்யன் என்பதற்கு பெரிய ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இங்க கேள்வி குர்ஆனில் எங்கேயுமே சொல்லப்படலை. புதிதாக இவருடைய பயானை எடுத்துக்கொண்டாலே இது மாதிரியான விசித்திரமான கதைகள் தான் மார்க்கம் என்ற பெயரில் இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப இவர் ஒரு பெரிய வழிகேடராக இருக்கிறார். அந்த கதையை பார்க்கும்போதே தெரிய வேண்டாம் இது ஒரு பொய்யான கதைன்னு சொல்லி. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு செல்வம் உள்ளவராக, இந்த அளவுக்கு ஒரு செல்வம் இருந்துச்சுன்னா எத்தனை 5 லட்சம் அடிமை, 5 லட்சம் நாய், 5 லட்சம் ஆடுகள். 5 லட்சம் நாயை வச்சு அவர் என்ன செய்ய போறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுங்க 5 லட்சம் நாய் எதுக்கு? இவ்வளவு செல்வம் இருந்தால் அவங்க தானே பெரிய பணக்காரர்கள். ஆனால் இப்ராஹிம் பெரிய மன்னராக இருந்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லும்போது அவங்க இந்த ஏகத்துவத்துக்காக நிறைய சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள எதிர்த்தாங்க. நெருப்பு குண்டத்தில் போய் தள்ளுற அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு பலகீன நிலையில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. இப்படித்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த கதையை பார்க்கும்போதே தெரிகிறது பொய் என்று. அது மாதிரி இந்த சம்பவத்தில் அவர் சொல்றது பாருங்க, 5 லட்சம் அடிமைகளை வைத்திருந்தார்கள். அடிமைகளை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொல்றாங்க? அடிமைகளை வச்சு அடக்கி ஆள்றது அதுவா சரியான ஒரு வழிமுறை? அடிமை வைத்திருந்தால் கூட அதை விடுதலை செய்யணும். அடிமைகளை வைத்துக் கொள்ளாம விடுதலை பண்றது நல்லது, சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி 5 லட்சம் அடிமைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதாவது அவங்களுக்கு பெருமையாக இருந்தது என்றெல்லாம் இவர்கள் கதை அளப்பது ஒரு பெரிய இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வழிகேடான சிந்தனை. இது மாதிரியான இவருடைய பேச்சில் இந்த கதை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வழிகேடு தான். இந்த மாதிரியான வழிகேடர்களை முஸ்லிம்கள் புறக்கணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லி மக்களை இதோட சேர்த்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு அத்வைத கொள்கையை அவர்கள் உள்ளே புகுத்தி விடுகிறார்கள். எனவே இவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.